வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி மோதல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஈரானை பொறுத்த அளவுக்கு 1980லேருந்து 88 வரைக்கும் ஈராக்குக்கிட்ட நேரடியாக அவங்க மோதிப்பாங்க. அவங்களோட மிலிட்ரி டேரெக்டாக ஃபைட்னு பார்த்தோன்னா அந்த 1980s to 88 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க டேரெக்டாக வந்து எங்கேயுமே மோதனதில்லை அப்படின்னு டேரெக்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரிபிள் ஹெச் அப்படின்ற ஃபார்முலாவை தான் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன ட்ரிபிள் ஹெச் அப்படின்னு பார்த்தோம்னா ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்தி இவங்கள மாதிரி இந்த ப்ராக்சிஸை வச்சு தான் அவங்க எல்லா இடத்துலையுமே ஃபைட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அவங்க டேரெக்டாக வர மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அமெரிக்காவே பார்த்து நீங்கள் கொஞ்சம் இந்த இதில் உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு டேரெக்ட் ஸ்லாப்பை வந்து நாங்கள், அதாவது பதிலடி, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. டேரெக்ட் ஸ்லாப்பை இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம வந்து இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உதவியாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் இறந்ததில் 7 பேர்கிட்ட இறந்ததில். ஸோ இஸ்ரேலுக்கு உலகம் ஃபுல்லாக உள்ள நாடுகள் வந்து அவங்களோட கோவத்தை அந்த இடத்த தெரிவிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சனோடைய அந்த ஹெட் இருப்பார் இல்லையா, ஆண்ட்ரூ ஜோஸ், அவர் சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து டார்கெட் பண்ணி தேடி கொண்டிருக்காங்க. நீங்கள் அந்த விஷுவல் அதில் அவங்க சொல்கிற அந்த சீக்வன்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 காரில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறாங்க காசாவுக்கு. ஸோ இப்போ 3 காரில் போகும்போது அவங்க மொசாட் கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு காரில் வந்து மிசைல் அட்டாக் ஆகுது. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த காருக்கு போய் ஏறுறாங்க. ஸோ அடுத்த காருக்கு போய் ஏறவுடனே அங்கேயும் அந்த காரை போய் மிசைல் அட்டாக் ஆகுது. அதுலேருந்து தப்பிச்சவங்க 1-2 பேர் வந்து 3வது காரில் வந்து ஏறுறாங்க. ஸோ அதுலேயும் 3வது மிசைல் அட்டாக் ஆகிட்டு எல்லாருமே அதில் போன, அதாவது அந்த சாப்பாடு கொண்டு போன எல்லாருமே இறந்துடுறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ இது என்னென்னா அவங்க எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ண நோக்கத்தோடு தான் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த விஷயம் தான் வந்து போலந்துலேருந்து நிறைய நாடுகள், ஆஸ்திரேலியாவிலேருந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொசீஜரையே ஹேண்டில் பண்ணல. ஏன்னா வந்து ஒரு மிலிட்ரி, அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ப்ளஸ் ஒரு மிலிட்ரி அப்படின்னு வைக்கும்போது மிலிட்ரி பொறுத்தவரை என்னென்னா சிவிலியன்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் ஒரு பியூர் அவங்களுடைய ரோலே இருக்கும். ஸோ அது எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்றது தான். ஸோ அவங்களோட ஓன் இன்வெஸ்டிகேஷன் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா பண்ணிவிட்டு தப்பு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க இனிஷியலாக அவங்க சொன்னது வந்து எல்லாரையும் கோவம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு போர்னு வரும்போது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றலாம் அவங்க சொன்னாங்களே. ஸோ அதுக்கே நிறைய நாடுகள் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன், இஸ்ரேலோட இன்வெஸ்டிகேஷன் என்ன சொன்னாங்கன்னா, 3 ஆஃபீஸர்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே வந்து கிரிமினல் ப்ரொசீஜர்ஸே தனியாக நடக்கும், அவங்கள வந்து நீக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க அந்த 3 வண்டி இருக்கு இல்லையா, 3 வண்டியிலுமே அந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சனோட லோகோ இருந்திருக்கு. ஸோ அதையுமே அவங்க பார்க்கல. ஸோ பார்க்கறதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, நைட் டைம் எங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்றது தான் அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம். ஸோ இப்போ நைட் விஷன், ஏன்னா எல்லா இடத்துலையும் நைட் விஷன் யூஸ் பண்ணுவாங்க, இதுலேயும் அவங்க ஆஃபீஸாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை தான் வந்து கேள்வியாகவே மற்ற நாடுகள் எழுப்புறாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்த மிஸ்டேக் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வண்டியில் போனவங்க ஒருத்தவங்க வந்து பேக்கை கையில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பேக்கை வந்து துப்பாக்கி அப்படின்னு கன்மேன் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு கிளியராக தெரியாத போது ஒரு அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஸோ அது தெரியாமல் ஒரு சிவிலியன் வண்டி மேலே இவங்க எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ 3வது வந்து இது எல்லாமே நாங்கள் மொசாட் கிட்ட சொல்லிட்டு இந்த வழி எல்லாமே சொல்லிட்டோம், நீங்கள் அப்ரூவ் பண்ண அந்த 7 பேர் தான் இதில் பயணிக்கிறாங்க, அவங்களே அப்ரூவ் பண்ணிட்டாங்க இவங்களாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை அந்த மிசைல் வந்து எங்கேருந்து அட்டாக் ஆச்சுன்னா ட்ரோன் வழியாக அட்டாக் பண்ணாங்க. அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மொசாட் கொடுக்கல அப்படின்றது தான். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. ஸோ இப்போ இதுதான் இன்னும் வேர்ல்டு நாடுகளில் கோவமாக்குச்சு. என்னன்னா, நீங்கள் ஒரு சிவிலியனை பாதுகாப்பதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கோவம் வருது. ஸோ இப்போ ஈரானுக்கு ஒரு விஷயத்துக்கு வரும். ஈரானை பொறுத்தளவுக்கு கரெக்டான டைம் வந்துடுச்சா, ஏன்னா இஸ்ரேல் வந்து பொலிட்டிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனிச்சு விடப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நிறைய நாடுகள் அவங்க பண்ணுற தப்பு அப்படின்ற இடத்துல சுட்டி காட்டுறாங்க. ஸோ இப்போ இது அதுக்கடுத்தது வந்து கொடுத்தா டெத் ப்ளோ, அதாவது மரணடி அடிக்கணும், அதுக்கான டைம் வந்துச்சா அப்படின்ற இஸ்ரேலை எப்படி அடிக்கலான்றதை ஈரான் இன்னொரு பக்கம் கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஈரான் இந்த இடத்துல கோபம் வர்றதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அவங்க வந்து ஈரானோட எம்பசியை சிரியாவில் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ இப்போ நிறைய சிரியாவில் எக்கச்சக்கமான அட்டாக்கை பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி வந்து அந்த யுனைடெட் நேஷனோட வாலண்டியர்ஸ் 200 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லாத வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த கோபம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் வந்து எம்பசியை அட்டாக் பண்ணக்கூடாது இதை அப்படின்ற தெரிஞ்சும் இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த எம்பசி அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதில் கொல்லப்பட்ட அந்த ஜஹேதி அப்படின்னு ரேசா ஜஹேதி அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு படைப்பிரிவில் ஈரானுடைய மிலிட்ரியில் ஒரு பெரிய தலைவர் அப்படின்றது தான். ஸோ இப்போ அவரையே டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய கோபம் இந்த இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அட்டாக் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இது சொன்னோம் இல்லையா, அந்த எய்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க இவ்வளோ பர்மிஷன் வாங்கியும் கொண்டு இருக்காங்கன்னும் போது அது வந்து இன்னொரு பக்கம் மற்றவங்களுக்கு கோபத்தை உண்டாகுது. ஸோ இப்போ
இந்த எம்பசியில் அட்டாக் நடந்த உடனேவே அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க சொன்ன இமீடியட்டாக இது வரைக்கும் இல்லாத மாதிரி அமெரிக்கா ஈரானை ரீச் பண்ணி சொன்ன மெசேஜ் அப்படின்னு தான் பார்க்குறோம். இதை எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து மெசேஜ் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எங்களுடைய அசட்ஸை நீங்கள் எதுவும் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு வார்னிங் மாதிரி அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய அசட்டை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுடைய ஓன் இதுவே என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இஸ்ரேல் தான் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இது அக்செப்ட் பண்ணல, மறுக்கவும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது எம்பசியை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னும் போது இவங்களுடைய ரெஸ்பான்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்களே இவங்களோட கமாண்டர்ஸ், அதாவது அயத்துல்லா கமேனி அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்குன்னா பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுடைய டிஃபீட்டை யாராலையுமே தடுக்க முடியாது இஸ்ரேலை அப்படின்னு சொல்லிட்டு அயத்துல்லா கமேனி சொல்கிறார். ஸோ இப்போ அதோடு வந்து அவங்க நாட்டிலேருந்து எல்லாருமே ரெஸ்பான்ஸுமே வந்து திரும்பி அதாவது நேரடி அட்டாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெஸ்புல்லா வந்து நசரல்லா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஹசன் நசரல்லா அப்படின்னு, அவருடைய ரெஸ்பான்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் ஏற்கனவே வந்து டைரக்ட் அட்டாக்கு ரெடி ஆகிட்டாங்க, ஆனால் எப்போ எப்படின்றத மட்டும் சொல்ல முடியாது, ஆனால் அவங்க என்ன எடுத்தாலும் அதில் நாங்கள் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தோடைய மெசேஜையும் வச்சு பார்க்கும்போது ஈரான் டைரக்ட் அட்டாக்குக்கு ரெடியாக வராங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல கொஞ்சம் கணிக்க முடியுது. ஏன்னா அதை நம்ம வந்து யூகம் அப்படின்லாம் சொல்லலை. அமெரிக்கா இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா ஹை அலர்ட் பாசிபிலிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலையே டேரெக்டாக போய் ஈரான் அட்டாக் பண்ணால் கூட எப்படி நம்ம தடுக்கிறதுக்குங்கன்றது வரைக்கும் அவங்க வந்து அந்த எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க சைடுலேருந்து நம்ம செய்திகளை பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஹை அலர்ட்டுன்றதையும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லா நாடுகள்லேருந்து அவங்களுடைய இஸ்ரேலோடைய எம்பசிலேருந்து அவங்களுடைய டிப்ளமேட்ஸ்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக சொல்கிறாங்க. ஸோ இப்போ சம்திங் ஏதோ ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு அடுத்து அதை நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியா, அமெரிக்கா வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஒதுங்கி, அதாவது நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிட்டு ஈரான் கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ ஈரான் இதுக்கு ரெஸ்பாண்ட் திரும்பி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இது வந்து பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவருடைய ட்ராப் இது. ஸோ அவர் வந்து எப்படியாவது யூஎஸை உள்ளே இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்பில் உங்களை உள்ளே கொண்டு வராரு, நீங்கள் இதுலேருந்து ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஈரான் எங்கே சொல்கிறதுனா அமெரிக்கா வந்து இதுலேருந்து ஸ்டெப் ஆகிடுங்க, வெளியில் போயிடுங்க, இது வந்து டேரெக்டாக எங்கள் 2 பேருக்குள்ள தான். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்குமே ஹிட் இருக்கும், அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நாங்கள் இதுக்கு ரிவெஞ்சு கொடுத்தே ஆகும் அப்படின்றத தான் அவங்க வந்து நிற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த தாக்குதல் எப்படி அந்த ஈரான் மேலே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ரீசெண்ட் டைம்லேயே நம்ம 2 குண்டுவெடி, அதாவது அந்த சொலைமானின்றவருடைய நினைவு நாளில் வந்து அங்கே பார்த்தோம்னா ஒரு குண்டுவெடி பெஞ்சு ஒரு 100 பேர்கிட்ட சிவிலியன்ஸ் உயிரிழக்கிறாங்க. ஸோ அப்போவே அவங்க வந்து ஒரு பெரிய அளவு ரிட்டாலியேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு உயிரிழப்பு வந்து ரொம்ப அவங்க ஹிஸ்ட்ரியில் இப்போ பார்த்தோம்னா நம்ம கடந்த ஒரு 10 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் ஈரானில் நடந்த மாதிரி நம்ம பார்க்கல. ஸோ குண்டு வெடிச்சு அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வந்துருச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஈரான் இந்த இடத்துல எப்படின்னு பார்க்கணும், 1979 வரைக்குமே அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எனிமி மாதிரிலாம் கிடையாது. அந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இந்த அயத்துல்லா கமேனி வந்து அவர் வராரு இல்லையா, ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கர எனிமியாக இவங்க வியூ பண்ணுறாங்க. அதேமாதிரி இஸ்ரேலும் இவங்களை வந்து பயங்கர எனிமியாக பார்க்குறாங்க. ஸோ அதாவது இவங்க 2 பேரோட இன்னும் என்னென்னா இவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இவங்க இருக்கக்கூடாது, அதுதான். ஸோ 2 பேருமே வந்து ஃபுல் பவரில் வந்துட்டால் இன்னொருத்தவங்களை காலி பண்ணுறாங்க அப்படின்றது தான். அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது 2 பேருமே இது வரைக்குமே வந்து ப்ராக்சி வார், ஷேடோ வார் தான் எல்லா இடத்துலையும். அதாவது நீங்கள் எந்த தேட்டர் எடுத்துக்கினாலும் சரி, சிரியாவில் வந்து இவங்க அல்-பஷாருக்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டுருப்பாங்க. ஸோ அங்கேயுமே இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அடுத்து லெபனானில் பார்த்திங்கன்னா ஹெஸ்புல்லா வச்சு இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம பாலஸ்தீனத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே ஹமாஸ் அவங்க வந்து சண்டை போடுவாங்க. அது இல்லாமல் ஹவுதீஸ் நம்ம ஏமனில் இருக்கிற ஹவுதீஸுமே வந்து ரெட் சீயில் சண்டை போடுவாங்க. ஸோ இப்படி நிறைய இவங்களோட ப்ராக்சிஸ் நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஃபைட் போயிட்டு இருக்குன்றதை தான் பார்க்குறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து ப்ராக்சி வார் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது தான். இப்போ இனிமேல் வந்து டைரக்ட் வாராக இது வந்துடும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம இந்த நடக்கிற, அதாவது டைரக்ட் வார் வந்துடும்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இவங்க 2 பேருக்கான இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ மற்ற அரபு நாடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா UAE டைரெக்டாக சொல்கிறது என்னென்னா இஸ்ரேலோட எல்லா டிப்ளமேட்டிக் உரையும் நாங்கள் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. சவுதியுமே இந்த இடத்துல அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அந்த எம்பசி அட்டாக்காக இருக்கட்டும் இந்த இடத்துக்குலாம். ஸோ இப்போ ஈரான் இந்த சான்ஸை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இது எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா 1973 அரபு இஸ்ரேல் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஈரான் அதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த டைமில் வந்து அங்கே ரெவல்யூஷன்லாம் நடக்கலை, ஆயத்துல்லா கமேனிலாம் அப்போ இல்லை. அப்போ வந்து முகமது ரெசா அவர் இருந்திருப்பார், பல்லவி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர். ஸோ இப்போ அவர் தான் இருந்திருப்பார். அவர் வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு க்ளோஸாக தான் இருந்திருப்பார். ஸோ இப்போ இவங்க ஆட்சி அதப்போ இந்த ஆயத்துல்லா கமேனிலாம் வரதுக்கு முன்னாடி அந்த அரபு இஸ்ரேல் வாரெலாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இவர் வந்ததுலேருந்தே இவர் வந்து 2 பேருமே எதிரி அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஈரான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூக்ளியர் வெப்பன் யார் ரெடியாக்குனாலும் அவங்க மேலே அட்டாக் போய் பண்ணுறது இஸ்ரேலோட வேலை, அந்த ரீஜியனில் அவங்களுக்கு எனிமையாக இருக்கிறவங்க. ஸோ உதாரணம் நம்ம யாருன்னு பார்த்தோம்னா ஈராக் மேலே அவங்க அதேமாதிரி பண்ணியிருக்காங்க அட்டாக்கு, சிரியாவிலையும் இதேமாதிரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியர் அந்த ரெடி ஆகிட்டாங்கன்னும் போது அவங்க மேலே வந்து இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க அப்படின்னு தான். ஏன்னா ஒன்ஸ் நியூக்ளியர் வெப்பன் வந்துச்சுன்னா அவங்க கை ஓங்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல அப்படின்றது. இப்போ அவங்ககிட்ட வந்துச்சுன்னா அவங்களுடைய இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ட்ரிபிள்ஹெச், அவங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இப்போ ஏற்கனவே இந்த ஹெஸ்புல்லா சொன்னது என்னென்னா, நாங்கள் இவ்வளோ நாள் பார்டரில் சண்டை போட்டிருக்கோம், ஆனால் எங்களுடைய முதன்மையான ஆயுதங்களை இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நிறைய ராக்கெட்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்றது தான் இது காட்டுது. ஸோ இப்போ அவங்க கூட ஈரானும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஃபுல் ஃப்ளெஜ் பேலிஸ்டிக் மிசைல் நிறைய அங்கே வந்து பெரிய அளவு இந்த போரை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்றது தான். ஏற்கனவே இதில் ஒரு செட்பேக் ஈரானுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாகிஸ்தான் பார்டரில் ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அங்கேயே வந்து அவங்க மிசைல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி ஹிட் ஆகும், அப்போ யாரெல்லாம் அந்த வேர்ல்டு லெவலில் எந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கண்டிப்பாக அங்கே மட்டும் இந்த வார் பெருசாச்சு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இதை பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான். ஏன்னா இப்போ இந்தியாவே எடுத்துக்கணும்னா நம்ம வந்து ஆயிலுக்கு நிறைய டிபெண்ட் பண்ணுறோம், மிடில் ஈஸ்ட்டை ரொம்ப டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி யூரோப்லாம் வந்து இப்போ தான் வந்து ரஷ்யாவை விட்டுட்டு மிடில் ஈஸ்ட் பக்கம் போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வார் வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த ஆயிலோட ப்ரைஸ் இருக்கு இல்லையா, பயங்கர பீக்குக்கு போயிடும். ஸோ இப்போவே அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், $86 கிட்ட போயிடுச்சு அப்படின்ற அளவுக்குலாம் பார்க்குறோம். ஸோ இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ இப்போ இந்த வார் மட்டும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது வந்து இப்படி விண்ணை தொடும் அப்படின்வாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு ஆயிலோட ப்ரைஸ் போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ப்ரைஸும் இங்கே ஏறும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக எல்லாரோடைய எண்ணமும் இங்கே போர் வரக்கூடாது அப்படின்றது தான். ஸோ ஆனால் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா எப்படியாவது ஈரான் பதிலடி கொடுத்தே வாங்கன்ற மாதிரி தான் நிலமை போய்ட்டுருக்கு. அதுவும் இன்னும் சில பேர்லாம் வந்து அது டேட்லாம் கூட கணிச்சு கொடுக்குறாங்க. என்னென்னா April 7 சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா October 7 அந்த மந்த் வைஸ் பார்க்கும்போது இத்தனையாவது மந்த்து அப்படின்னு வச்சு April 7 அட்டாக் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா April 12 இந்த இந்த ரம்ஜான் மாதத்தெல்லாம் விட்டுட்டு அது முடிஞ்சோடனே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த போரை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஈரானுடைய ஃபுல் பொசிஷனுமே எப்படியாவது இஸ்ரேலை அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் இஸ்ரேலில் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ரெடி, எங்களுடைய ஆர்மி எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களும் இங்கே தயாராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்ற களம் வந்து ஒரு பெரிய அளவில் அந்த மோதலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஆனால் அது வந்து அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜியன் மட்டும் இல்லை, என்டையர் வேர்ல்டுக்கே வந்து இது வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஏன்னா இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் டைரெக்டாக களம் காணும்போது அமெரிக்கா உங்களுக்கு வேறு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த களத்தில் வந்து நின்னே ஆகணும். ஸோ இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு அது எதிரியாக இருக்கிற அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கிற மற்றவங்க எல்லாமே ஒன்று சேருவாங்களா, அரபு நாடுகள் எல்லாமே ஈரான் பக்கம் சேருவாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட விளைவுகள் நம்ம வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுகள் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் அப்படின்னும் போது ஒரு பெரிய அங்கே வந்து அணி சேரலை, ஒன்லி யூஎஸ் மட்டும்தான் இந்த சைடு சேர்ந்துட்டுருக்காங்க. அந்த ரஷ்யா சைடு ஆக்டிவாக பெருசாக யாரும் சேரலை. ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த சைடு வரும்போது இப்படி 2 பக்கமும் ஆள் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து ரஷ்யாவும் ஏற்கனவே வந்து ஈரான் கூட ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்லாம் சுக்காய் வர விமானங்கள்லாம் ஈரானுக்கு கொடுக்குறோம், அதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுது. இவங்களும் மிசைல்ஸ் அங்கே கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் அமெரிக்கா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஈரான். ஸோ இப்போ இவங்க சைடு ரஷ்யாவும் உள்ளே வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நார்த் கொரியாவும் வராங்க அப்படின்னு அந்த மாதிரி களம் மாறுதுன்னும் போது கண்டிப்பாக இது ப்ரிடிக்ட் பண்ணுறத விட பெரிய ஒரு பேரழிவை நோக்கி இது போகும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக பெஞ்சமின் நேத்தன்யாகு இந்த போரை விரிவுபடுத்துகிறார் அப்படின்ட்டு வெளியில் மட்டும் இல்லை அவங்க நாட்டிலே இதுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்க, உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன தகவல் எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும், கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.